ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் மொதல் கொஷின், மிசரபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. இதுக்கு சாய்ஸாக அவங்க கொடுத்துருக்கிறது 4 வார்த்தைகள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மெலோடியஸ், அடுத்தது செட்டில்டு, த நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்ட்ரைன்டு, அடுத்த வார்த்தை ஷியர்ஃபுல். இந்த 4 வார்த்தைகளுமே அட்ஜெக்டிவ்ஸ் தான். இப்போ வாங்க மொத்தம் இந்த 5 வார்த்தைக்கும் தனித்தனியாக மீனிங் பார்ப்போம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஆன்சர் தானாகவே தெரிய வரும். மிசரபிள் அப்படின்னா கொஞ்சம் சோகமாக இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது, கொஞ்சம் பரிதாபகரமான நிலை, இதெல்லாம் தான் நம்ம மிசரபிள் அப்படிம்போம். அவங்க லைஃப் ரொம்ப மிசரபுளாக இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, ரொம்பவும் துயரத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை பாருங்கள், மெலோடியஸ். மெலோடியஸ் அப்படின்னா பொதுவாக இசைக்கு சொல்லுவோம். நாம் மனசுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கக்கூடிய இசை, மெல்லிசை, எண்ணிசை அப்படின்னு சொல்கிறீங்களா, அது இதுதான் நம்ம பொதுவாக மெலோடியஸ் அப்படிம்போம். இதோட நவுன் ஃபார்ம் மெலோடி. மெலோடி அப்படிங்கிறது இதோட நவுன் ஃபார்ம். மெல்லிசை அப்படிலாம் சொல்லுவோம். அடுத்த வார்த்தை பாருங்கள், செட்டில்டு. செட்டில்டு அப்படின்னா குடியமர்த்தப்பட்ட, குடியேறிய அல்லது தீர்த்து வைக்கப்பட்ட, சரி செய்யப்பட்ட, இந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். இது வெர்பாக வரும்பொழுது செட்டில் அப்படிம்போம். செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். அதாவது செட்டில்மெண்ட் அப்படின்னா ஒரு தீர்வு, ஒப்பந்தம், தீர்மானம், ஒரு குடியேற்ற நாடு, இதெல்லாம் சொல்லுவோம். அடுத்த வார்த்தை பாருங்கள், ரெஸ்ட்ரைன்டு. ரெஸ்ட்ரைன்டு அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்டது, சில நிபந்தனைகளுக்கு உட்படுத்தப்பட்டது, தடை செய்யப்பட்டது, இந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். இப்போ ரெஸ்ட்ரைனபிள் அப்படின்னா தட் கேன் பி ரெஸ்ட்ரைன்டு, அதாவது அவ்வாறு தடைகளுக்கு உட்படுத்தப்படக்கூடிய, கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்தப்படக்கூடிய, அந்த அர்த்தத்தில் வரும். ரெஸ்ட்ரைண்ட் அப்படிங்கிறது இதோட நவுன் ஃபார்ம், அதாவது கட்டுப்பாடு, தடை, இந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். ரெஸ்ட்ரைண்ட் ஆர்டர் அப்படின்னா தடை உத்தரவு. இதில் ரெஸ்ட்ரைன், ரெஸ்ட்ரைனபிள், ரெஃப்ரைன், ரெஸ்ட்ரிக்ஷன், ரெஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்து இதனோட அர்த்தங்களை தெளிவாக தெரிஞ்சுங்க. அடுத்த வார்த்தை ஷியர்ஃபுல், அதாவது குதூகலமான, சந்தோஷமான, ஹாப்பி, ஸ்மைலிங், ப்ளீஸிங் அப்படிலாம் சொல்லுவோம். அதாவது சந்தோஷமான, இன்பகரமான, உற்சாகமுள்ள, சுறுசுறுப்புள்ள, லைவ்லி, அதை கூட சொல்லுவோம் நாம். ஷியர் அப்படிங்கிறது இதோட நவுன் ஃபார்ம், அதாவது ஜாய், ஃபுட், என்கரேஜிங் க்ரைஸ் அப்படின்னா உற்சாகமூட்டும் ஆரவாரம். இப்போ ஜாய்னா சந்தோஷம், ஃபுட்டுன்னா ஆகாரம். அதே போல் ஆப்டிமிசம் அப்படிங்கிற மீனிங் வரும், அதாவது நம்பிக்கை, தைரியம். இப்போ இந்த 4 வார்த்தைகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மிசரபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கான எதிர்ப்பதம் அப்படிங்கிறது ஷியர்ஃபுல். மிசரபுள்னா துயரமான, சோகமான. ஷியர்ஃபுல் அப்படின்னா சந்தோஷமான, மகிழ்ச்சியான. வாங்க இப்போ அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். இதில் ஈக்குவோக்கல் அப்படிங்கிற வார்த்தைக்கு சினானிம் கேட்டிருக்காங்க. இதுக்கு சினானிமாக அவங்க 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று கிளியர், இன்னும் ஒன்று ஆம்பிகுவஸ், அடுத்தது ரெப்ரசன்டேட்டிவ், அடுத்த ஒன்று பேலன்ஸ்டு. இப்போ இந்த ஈக்குவேக்கல் அப்படிங்கிறதுக்கு சினானிம் கேட்டு இந்த 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒன்றுக்கு இப்போ அர்த்தம் பார்ப்போம். ஈக்குவேக்கல் அப்படின்னாக்கா கேப்பபிள் ஆஃப் 2 மீனிங்ஸ், அதாவது இரு பொருள்படக்கூடிய அல்லது பல பொருள்படக்கூடிய. அதாவது சொல்கிறது ஒரு விஷயமா இருக்கும், அதில் பல பொருள் இருக்கும், பல அர்த்தம் இருக்கும். அந்த மாதிரி வர்றது தான் ஈக்குவோக்கல் அப்படிம்போம். இது அட்ஜெக்டிவ். கிளியருங்கிறது அட்ஜெக்டிவ், ஆம்பிகுவஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறது நவுனு, பேலன்ஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இப்போ ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறது நவுனு, ஸோ இப்போ இந்த வார்த்தைக்கு அது பொருந்தாது. அடுத்த வார்த்தை பாருங்கள், கிளியர். கிளியர் அப்படின்னா என்னென்ன அர்த்தம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஃப்ரீ ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் கண்டாமினேஷன், வெறுக்கத்தக்க அல்லது தீமை பயக்கத்தக்க எந்த ஒரு பொருளும் இல்லாதது தான் கிளியர் அப்படிம்போம். அதாவது நாட் க்ளவுடி, கலங்கமற்ற, மாசு இல்லாத. டிரான்ஸ்பரண்ட், தெளிவான, அதாவது தெளிவாக தெரியும், அங்கே எதுவும் மூடி மறைச்சிருக்காது. அனாம்பிகுவஸ், சந்தேகமற்ற, இதுதான் நம்ம கிளியர் அப்படிம்போம். இதில் கிளியர் த கிரவுண்ட் அப்படின்னா மரங்களை வெட்டி அகற்று. கிளியர் த ஏர் அப்படின்னா சந்தேகங்களையும் மனஸ்தாபங்களையும் அகற்று, நீக்கு, அதெல்லாம் சரி செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். இதில் அடுத்த வார்த்தையை பார்ப்போம். ஆம்பிகுவஸ். ஆம்பிகுவஸ் அப்படின்னா தெளிவற்ற, பல பொருள் படக்கூடிய, சந்தேகமான. அடுத்த வார்த்தையை பாருங்கள்,
ரெப்ரசன்டேட்டிவ். ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா ஒன்றுக்கு பதிலாக மற்றொன்று, அதுதான் ஒரு சப்ஸ்டிடியூட் அப்படிம்போம். அதாவது சம்திங் ஸ்டாண்டிங் ஃபார் அனதர், அல்லது ஒரு டெலிகேட், அல்லது ஒரு பர்சன் ஹூ ஆக்ட்ஸ் ஃபார் அனதர், அல்லது டெபுட்டி அப்படிம்போம். அதாவது ஒரு பிரதிநிதி. இதில் அட்ஜெக்டிவ் அப்படின்னாக்கா இது எப்போ அட்ஜெக்டிவாக வரும் அப்படின்னாக்கா பிரதிநிதித்துவம் வாய்ந்த, ஆஃப் த நேச்சர் ஆஃப் ரெப்ரசன்டிங் அதர்ஸ். அடுத்தது டைப்பிக்கல் அல்லது டிப்பிக்கல் அப்படிம்பாங்க, ஒரு அடையாளமான, அந்த அர்த்தத்துலேயும் வரும். அடுத்த வார்த்தை பாருங்கள், பேலன்ஸ்ட். இதுக்கு சமச்சீர் செய்யப்பட்ட, சமநிலையான, அந்த அர்த்தத்தில் தான் வரும். இந்த பேலன்ஸ் அப்படின்னா நிச்சயமின்றி, அன்சர்டைன். ஸ்ட்ரைக் எ பேலன்ஸ் அப்படின்னா சூஸ் எ மிடில் கோர்ஸ் ஆர் எ மாடரேட் கோர்ஸ். அதாவது ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறப்ப, இல்லை ஒரு தீர்வு சொல்கிறப்ப யாருக்கு எந்த பாதகமும் இல்லாமல் ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு தான் நம்ம ஸ்ட்ரைக் எ பேலன்ஸ் அப்படிம்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவேக்கல் அப்படிங்கிற வார்த்தைக்கு சினானிம் அப்படிங்கிறது ஆம்பிகுவஸ். இப்போ அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். இதில் ஃபேட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்து அதுக்கு சினானிம் கேட்டிருக்காங்க. அதுக்கான 4 வார்த்தைகள். ஒன்று மிஷன், அடுத்தது டயர்ட்னஸ், அடுத்தது விகர், அடுத்தது ஓபீஸ். இதில் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் பார்க்கலாம். இதில் ஃபேட்டிக் அப்படின்னாக்கா களைப்பு, சோர்வு, டயர்ட்சம், ஒர்க் தட் மேக்ஸ் ஒன் டயர்டு, களைப்படைய செய்யும் வேலை, இதெல்லாம் நம்ம ஃபேட்டிக் அப்படிம்போம். இதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த சாய்ஸ் இருக்கிற வார்த்தையை பாருங்கள். ஃபஸ்ட்டு வார்த்தை மிஷன். இப்போ ஃபேட்டிக் அப்படிங்கிறது நவுனு, மிஷன் அப்படிங்கிறது நவுனு, டயர்ட்னஸ், விகர் இது எல்லாமே நவுனு தான். ஓபீஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ அந்த வார்த்தைக்கு பொருந்தாது. இருந்தாலும் மற்ற வார்த்தையை பார்க்கலாம். மிஷன் அப்படின்னா ஒரு வேலை, ஒரு பணி, ஒரு பொறுப்பு. ஒருத்தர் ஒரு வேலையை மேற்கொண்டு செய்கிறாங்க, பொறுப்பெடுத்து செய்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு மிஷன். ஒரு குறிக்கோள் அடைகிற வரைக்கும் அதுக்கு முறையாக திட்டம் வகுத்து செய்வாங்க. அந்த செயல்பாட்டுக்கு மிஷன் அப்படின்னு பேர். அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு டெலிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேலையை செய்யறதுக்காக அனுப்பப்படும் ஒரு பிரச்சார குழு. அதாவது an institution carrying on religious and social work. அதாவது மத பிரச்சாரம், பொது சேவை முதலியன செய்யும் ஒரு ஸ்தாபனம். அடுத்தது ஒரு கோல், அதாவது ஒரு குறிக்கோள், அதே மிஷன் அப்படிம்போம். அடுத்த வார்த்தை பாருங்கள், டயர்ட்னஸ். அதாவது சோர்வு, களைப்பு, களைப்பான நிலை, இதுதான் நம்ம டயர்ட்னஸ் அப்படிம்போம். அடுத்த வார்த்தை விகர். இது நவுனு. விகர்னாக்கா ஸ்ட்ரென்த் ஆஃப் எ பாடி ஆர் எ மைண்ட், தேக பலம், மனோபலம், இதெல்லாம் நாம் விகர் அப்படிம்போம். அதே போல் வைட்டாலிட்டி, எனர்ஜி, ஆக்டிவிட்டி, இதெல்லாம் கூட நம்ம விகர்னு சொல்லுவோம். வைட்டாலிட்டி அப்படின்னா உயிர், உற்சாகம், அந்த அர்த்தத்தில் வரும். எனர்ஜி அப்படின்னா பலம், சக்தி. ஆக்டிவிட்டி அப்படின்னா சுறுசுறுப்பு. அதாவது செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சுறுசுறுப்பாக இருக்கிறது. ஸோ விகர் அப்படிங்கிற மீனிங்கில் பார்க்கும்பொழுது ஆக்டிவிட்டி அப்படின்னு வர்றப்போ சுறுசுறுப்புங்கிற ஒரு அர்த்தத்தையும் நம்ம பார்ப்போம். அடுத்தது ஓபீஸ். இந்த ஓபிசிட்டின்னா சொல்கிறோம் இல்லையா, அது இந்த வார்த்தையிலேருந்து வர்றது தான். அதாவது ரொம்ப பல்கியாக, ஃப்ளஷியாக இருக்கிறது, கொழுகொண்டு இருக்கிறது, ஆளு குண்டாக பருத்து போயிருக்கிறது, ரொம்ப ஃபேட்டி, இந்த ஃபேட்டியாக இருக்காங்கன்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஸோ ஃபேட், பல்கி, ஃப்ளஷி, இதெல்லாம் நாம் ஓபீஸ் அப்படிம்போம். அதாவது கொழுத்த, பருத்த, அதான். ஸோ ஃபேட்டிக் அப்படிங்கிற வார்த்தைக்கான சினானிம் அப்படிங்கிறது டயர்ட்னஸ். வாங்க அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். இதில் அவங்க பக்னேஷியஸ், இது அட்ஜெக்டிவ், இதுக்கு அவங்க சினானிம் கேட்குறாங்க. இதுக்கு அவங்க கொடுத்துருக்க 4 வார்த்தையை பாருங்கள். இதில் அலை அப்படிங்கிறது நவுனு, பெல்லிஜரண்ட் அப்படிங்கிறது நவுனாக வரும். இந்த இடத்துல இங்கே அவங்க அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க போட்டிருக்கு. இதில் ஒன்று ஒன்று அர்த்தம் பார்ப்போம். பக்னேஷியஸ் அப்படின்னாக்கா ஒரு போர்க்குணமுடையவர், போரல்சம், ஃபாண்ட் ஆஃப் ஃபைட்டிங். அவங்கள எப்போதான் சண்டை போட்டே உட்காந்துருக்கணும், சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டணும், அதுதான் அவங்களுடைய மனநிலை. ஸோ அந்த சண்டை பிடிக்கும் குணமுடைய, போர் செய்ய விருப்பமுள்ள, போர்க்குணமுடைய, அந்த மாதிரி கேரக்டர்ஸுக்கெல்லாம் நம்ம பக்னேஷியஸ் அப்படிம்போம். அடுத்த வார்த்தை பாருங்கள், அலை. அலைன்னா ஒரு உடன்படிக்கை, ஒரு கூட்டு ஒப்பந்தம், ஒரு ஃப்ரெண்டு, காம்ரேடு. ஸ்டேட் ஜாயின்டு டு அனதர் பை எ ட்ரீட்டி, ஒரு ஒப்பந்தம் மூலமாக 2 நாடுகளுக்கு இடைப்படுற அந்த கூட்டு உடன்படிக்கை, இதெல்லாம் நம்ம அலை அப்படிம்போம்.
அந்த மாதிரி ஒன்று சேர்ந்த நாடுகள், உடன்படிக்கை மூலமாக ஒன்று சேர்ந்து செயல்படுற நாடுகள்லாம் நம்ம அலைடு கண்ட்ரிஸ் அப்படிம்போம். அடுத்த வார்த்தை பாருங்கள், பெல்லிஜரண்ட். பெல்லிஜரண்ட் அப்படிங்கிறது நவுனாக வரும்பொழுது சண்டையில் ஈடுபட்டிருப்பவர், போர்க்குணமுடையவர், சண்டை செய்யறதுல அதிக ஆர்வமுடையவர், அந்த மாதிரி வரும். அப்படி ஈடுபட்டிருக்கிற தேச மக்களுக்கும் அதுதான் பேர். இதுவே அட்ஜெக்டாக வரும்போது இன்வால்வ்டு இன் ஏ வார், அதாவது சண்டையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய, சண்டையில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த அர்த்தத்தில் வரும். அடுத்த வார்த்தை பாருங்கள், ஸ்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னா கபடம் உள்ள, வஞ்சகமான, சூதான, தந்திரம் உள்ள, ரகசியமான, அதாவது இங்கே எதுவுமே நேர்மையாக இருக்காது, எதுவும் வெளிப்படையாக இருக்காது. நினைக்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. சூது, வஞ்சகம், வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் ஸ்லை. அடுத்த வார்த்தை பாருங்கள், டாக்மேட்டிக். இது அட்ஜெக்டிவ். டாக்மேட்டிக் அப்படின்னா ரொம்ப உறுதியானது, அசர்ட்டிவ், பிடிவாதமான, இருமாப்புள்ள, தட் இஸ் அரகன்ஸ், கர்வம், கர்வம் நிறைந்த. அடுத்தது அதிகாரப்பூர்வமான, டிக்டட்டோரியல் அப்படிம்போம், அதிகாரப்பூர்வமான. இப்போ இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பக்னேஷியஸ் அப்படிங்கிறதுக்கான சினானிம் அப்படிங்கிறது டாக்மேட்டிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.